அண்மை செய்தி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நடைபாதையை மீண்டும் ஆக்கிரமித்த சாலையோர வியாபாரிகள் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் சாலையோர வியாபாரிகள் மீண்டும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகளை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக இணைகிறார் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை, மலையை சுற்றி கிரிவல பாதையானது அமைந்திருக்கிறது. இந்த பாதையில் பார்த்தோம் என்றால் சுமார் 14 கிலோமீட்டரும் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் அந்த பகுதியில் ஆக்கிரமித்து அந்த சாலையோர கடைகளை அமைத்திருக்கின்றனர். இதனால் கிரிவல பாதையில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த இடையூறானது ஏற்படுகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்று பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் காஞ்சி சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதை வழியாகத்தான் சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கிரிவல பாதையில் அந்த பேருந்துகளானது போக வேண்டும். அந்த மக்களும் இந்த பாதையில் தான் கடந்து செல்ல வேண்டும். அதுபோன்று செல்லக்கூடும் போது அந்த கிரிவல பாதையில் வரக்கூடிய பக்தர்களின் அந்த கூட்ட நெரிசல்களுக்கு இடையே அந்த உள்ளூர்வாசிகள் அந்த மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் நேற்று இன்று என 2 நாட்களும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையோர கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டிருந்தார். அப்படி இருந்தும் இன்று காலையும் அந்த சாலையோர கடை வியாபாரிகள் அந்த கடைகளை ஆக்கிரமித்து அந்த நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்திருக்கின்றனர். இதனால் அந்த வரக்கூடிய அந்த வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மிகுந்த இடையூறு ஏற்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் ஒரு சிலர் யாசகம் கேட்கின்றனர். அவர்களும் பார்த்தோம் என்றால் சாலையில் குறுக்கே நின்று கொண்டு யாசகம் கேட்கின்றனர். அந்த குறுக்கே நிற்கக்கூடிய அந்த பக்தர்களும் அவர்களுக்கு இடையூறு ஏற்படாதமாறு நிற்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியும் தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியில் ஆக்கிரமித்து அந்த கடைகள் வைக்கப்பட்டிருப்பதும் அந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறாக நின்று கொண்டு அந்த யாசகம் கேட்பவர்களும் தொடர்ந்து அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் வருங்காலங்களில் இது போன்ற சாலையோர கடைகளை அமைக்கக்கூடியவர்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெளியூர்களில் இருந்து, குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அந்த திருவிழா காலங்களில் செல்லக்கூடிய அந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இடையூறு இல்லாமல் அந்த கடைகளை அமைப்பதற்கான மாற்று இடங்களை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அந்த சாலையோர வியாபாரிகளும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த சாலையோர கடை வியாபாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் அந்த கடைகளை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் கிரிவல பாதையில் வரக்கூடிய அந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் இடையூறு இல்லாமல் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.